வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியதாழை பகுதியை தாண்டின உடனே இருக்கக்கூடிய அதிசய மணல் மாதா திருத்தலத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த மணப்பாடு ஊரில் உள்ள ஆலயங்களுடைய கோபுரங்கள் நம் கண்களுக்கு காண கிடைக்காத ஒரு காட்சியாக பார்க்க முடிந்தது. இயற்கையான ஒரு அழகான ஒரு சூழலில் அந்த கோபுரங்கள் பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறமா அதை தாண்டி அப்படியே பெரியதாழை ஊர் வந்தது. பெரியதாழை ஊர் வந்தோன்னா அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு ரைட் கட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே தான் அதிசய மணல் மாதா திருத்தலம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். இது பெரியதாழை ஊர்லேருந்து மிக மிக அருகில் தான் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அந்த மணல் மாதா கோவில் செல்வதற்கு 2 கிலோமீட்டர் தான். போகிற வழியில் செட்டி விளை அப்படின்னு ஒரு ஊர் வந்தது. அந்த ஊரை தாண்டி தான் இந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும். இப்போ பாருங்கள், பரலோக மாதாவுடைய ஆலயமும் இங்கே தான் இருக்குது. இது செட்டி விளை ஊர். இந்த ஊரை தாண்டி தான் நம்ம மணல் மாதா ஆலயத்திற்கு போக முடியும். அதிசய மணல் மாதா ஆலயத்தினுடைய ஆர்ச் பார்த்திங்களா, கண்டுபிடிக்கப்பட்ட 200வது ஆண்டு நினைவு நுழைவு வாயில் அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருந்தது. இந்த ஆலயத்தை மணலுக்குள்ளேருந்து கண்டுபிடிச்சி 200 வருஷங்கள் ஆனதுக்கப்புறமா இந்த ஆர்ச் நுழைவாயில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக செம்மண் தான் நண்பர்களே. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது மணல். இப்போ ஆலயம் நான் ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு இங்கே போகிறேன். இப்போ ரொம்ப டெவலப் ஆகிருக்கு இந்த இடம்லாம். நீங்கள் பாருங்கள், உள்ளே பனை மரம் எல்லாம் நிறைய மரங்கள் இருந்தது. நிறைய கடைகள் வந்திருக்குது. வாகனங்களை நிறுத்துவதற்கு நல்ல விசாலமான இடங்கள்லாம் இருந்தது. பாருங்கள், உள்ளே போகும்போதே இந்த கருப்பட்டி, அப்புறம் பனங்கிழங்கு, தவுனு இதெல்லாம் இங்கே கிடச்சிது. இந்த தவுன்லாம் வந்து சிட்டிகளெல்லாம் நம்ம சாப்பிடவே முடியாது. நல்ல ஒரு சத்தான ஒரு விஷயம் இதெல்லாம். தவுனு, பனங்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அது எல்லாமே இங்கே கிடைக்கிது இந்த ஊரில். நாங்கள் ஒரு விடுமுறை நாளில் போயிருந்தனால நல்ல ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. மணல் மாதா ஆலயத்தினுடைய கொடிமரம் இது தான். நல்லா இருக்குல்ல. இப்போ எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த பித்தளையால் செய்யப்படுகிற கொடிமரம் தான் இருக்குது. மணல் மாதா ஆலயத்திற்கு வந்தாச்சு. இந்த மேலே இருக்கிறது ஆலயம் கிடையாது, கண்டுபிடிக்கப்பட்ட ஆலயம். மணலுக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்திற்கு கீழே தான் இருக்குது. அதுக்கு நம்ம சைடில் ரைட் சைடு வழியாக தான் போகணும். முதல்ல மேலே வந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள்லாம் ஓவியங்களாக தீட்டப்பட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆலயத்திற்குள்ள போகலாமா? வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக செம்மண் தான். குடிலாம் வச்சுருந்தாங்க வெளியே. ஒரு இயற்கையான ஒரு சூழலாக ஒரு மாட்டு கொட்டாய் மாதிரியே வச்சுருந்தாங்க அழகாக. முதல்ல மேலே போய் இதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அங்கே ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள், என்ன வரலாறுன்னு பார்க்கலாமா? திருத்தூதர் தோமையார் தமிழகத்தின் தென்பகுதி ஆட்சி செய்த மன்னரின் மனைவி மகளை தீய ஆவியின் பிடியிலிருந்து குணமாக்கி
இப்பகுதியில் கிறிஸ்தவ ஒளியை ஏற்றி வைக்கின்றார். இது முதல் ஓவியம். கணக்கன் குடியிருப்பில் வாழ்ந்த பக்தர் ஒருவர் கனவில் அன்னை மரியாள் தோன்றி ஆலயம் அமைக்க அறிவுறுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் இணைந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். திருத்தந்தையின் தூதுவரான ஜியோவானி மரிஞோனி அவர்கள் அன்னையின் சுரூபத்தை வடிவமைத்து புனிதப்படுத்துகின்றார். இச்சுரூபமே இன்று மணல் மாதாவாக வணங்கப்படுகின்றது. ஓஹோ, அந்த டைமில் உள்ள சுரூபம் தான் இருக்கு போலங்க. 4வது ஓவியம் பாருங்கள். இந்த பக்கம் வாங்க. 5வது ஓவியம். கணக்கன் குடியிருப்பு என்னும் இவ்வூரில் வாழ்ந்த அனாதை கைம்பெண்ணுக்கு நாரை கொக்குகளால் மீன் தரச் செய்து அன்னை அற்புதமாக உணவளித்து வருகின்றார். 6வது ஓவியம். மக்கள் அவளை விபச்சாரி என பழி சுமத்தி மன்னன் துறவி பாண்டியன் முன் நிறுத்துகின்றனர். மன்னர் சரியாக விசாரிக்காமல் நடை விலக்கரித்து கொல்ல தீர்ப்பிடுகின்றான். அவங்க மேலே இப்போ பழி போட்டதுனால அவங்கள மரண தண்டனைக்கு உட்படுத்தியாச்சு. அப்பெண்ணின் சாபத்தால் மண்மாறி பொழிந்து ஊர் அழிந்தது. அன்னையின் ஆலயமும் மணலுக்குள் புதைந்து போனது. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்கே. அதில் தான் அவங்களுடைய சாபத்தினால தான் ஆலயம் மூடி மணலுக்குள் புதைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் 8வது பாருங்கள். இந்த சூழலில் கிபி 1798 ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் மணலில் புதையுண்ட ஆலயத்தின் சிலுவை தடுக்கி கீழே விழுகின்றான். சிலுவையை கண்டு அதிசயிக்கின்றான். அந்த சிலுவையை இந்த கோயிலில் நம்ம பார்க்கலாம். அது உள்ளே வச்சுருக்கிறாங்க. அதாவது அந்த சிலுவை மட்டும் மேலே மணலுக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கு. கால் தடுக்கி கீழே விழுந்தோன்னா இங்கே ஒரு சிலுவை இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்த்துருக்காங்க. அது போய்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே ஒரு ஆலயம், ஒரு கோவில் அதனுடைய முகடு மேலே தெரியுது. என்ன இருக்கு, இதை எப்படி உள்ளே போச்சு அப்படி சொல்லி அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கு அந்த சிறுவனுக்கு. அதுக்கப்புறமா போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே நம்ம அடுத்த ஓவியத்தில் பார்க்கலாமா. அதுக்கப்புறமா சொக்கன் குடியிருப்புக்கு மக்களிடமும் பங்கு தந்தை கிளமெண்ட் தொமாசினியிடமும் நடந்ததை தெரிவிக்கின்றார். அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு சிலுவையை கண்டெடுத்தேன், கீழே காலு கீழே தட்டியிருக்கு, ஒரு ஆலயம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்கிட்டையும் ஊர் மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. மக்கள் பங்கு தந்தையின் தலைமையில் அன்னையின் ஆலயத்தை தோண்டி எடுக்கின்றனர். மணலுக்குள்ளிருந்து கிடைத்ததால் அதிசய மணல் மாதா என போற்றினர். நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. முடமான குழந்தையை அன்னை குணமாக்கியிருக்கிறாங்க. ஊமையை பேச வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய அதிசயங்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்து நடக்குன்னு இந்த பகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க. வாங்க இப்போ ஆலயத்தை போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக செம்மண் தான். திருவிழா நடந்திருக்கு 28/9/2025 இங்கே திருவிழா நடந்திருக்கு. 3 மொழிகள் எழுதியிருக்கிறாங்க, ஆங்கிலம், தமிழ், மலையாளம். மாதா கோவிலுக்கு நம்ம கீழே தான் இறங்கி போக வேண்டியிருக்கு, ஏன்னா மணலுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. அது அப்படியே தான் இது பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ள போகலாம். இதுதான் அந்த மாதாவின் ஆலயம். கீழே போகிறதுக்கு முன்னாடி அந்த சிலுவை ஆடு மேய்க்கிற சிறுவனுடைய காலில் தட்டிச்சு இல்லையா, அந்த கோவில் வெளியே தெரிவதற்கு காரணமாக இருந்த ஆலயத்தினுடைய சிலுவை இப்பவும் மேலே அப்படியே இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த சிலுவை தான் அந்த பையனுடைய காலில் தட்டியிருக்கு. இதுதான் ஆலயம், பழைய ஆலயம் தான். பின்னாடி பாருங்க, அப்படி கீழே யாரும் இந்த பக்கம் போயிடவிடங்கிறதுக்காக ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஆலயத்தை பாருங்கள்,
சிலுவை பார்த்தீங்களா? பழைய மரத்தில் செய்யப்பட்ட சிலுவை. அப்படியே அதை பாதுகாத்துட்டே வர்றாங்க 200 ஆண்டுகளாக. இந்த சிலுவையை நீங்கள் மறக்காமல் மேலே போய் பாருங்கள். அப்படி கீழே போய் நீங்கள் பீடத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. மேலே போய் இந்த சிலுவையும் பார்த்துட்டு மெதுவாக இறங்கி கீழே வாங்க. பாருங்கள், இதுதான் ஆலயத்தினுடைய தோற்றம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பீடம். அப்போமே ரொம்ப அழகாக வந்து அதை வடிவமைச்சிருந்துருக்குறாங்க. மாதாவுடைய சுரூபம். ரெண்டு பக்கமும் சிறுபலம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தோம். இங்கே நிறைய கேபி இருக்குது. உள்ளே நிறைய கேபி, தியான பீடம் அப்படிலாம் நிறையா வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பெல் இந்த ஆலயத்திற்கு. ஒரு சின்ன பெல் வச்சுருக்குறாங்க. இந்த வழியாக தான் எல்லோரும் இறங்கி போகிறாங்க கீழே. அங்கே பார்த்தீங்கன்னா சொக்கன் குடியிருப்பு அதிசய மணல் மாதா முதன்மை திருத்தலத்தினுடைய திருமறை பொருட்கள் விற்பனை நிலையம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே திருவிவிலியம், ஜபமாலை, சுரூபம் எல்லாமே வந்து கிடைக்கும். நாங்கள் உள்ளே போய்ட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வெளியே தானே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த சிலுவை பாடுகளுக்கான சுரூபங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்தலங்களும் அதில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அந்த கிரவுண்டு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இதை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அருமையான ஒரு சின்ன சிற்றாலயம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. வாசலில் பாருங்கள், மாதா குழந்தை இயேசுவோடு இருக்கிறாங்க. மேலே ஆண்டவர் இருக்கிறாங்க. 2 புறமும் சம்மனசுகள் இருக்கிறாங்க பாருங்கள். அழகாக அந்த புல் மேட்டு மாதிரிலாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் தான் போனோம். ஆனால் ரொம்ப ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? முதன்மை திருத்தலம் ஆலயம் தோண்டி எடுக்கப்பட்ட 225ஆம் ஆண்டு நினைவு நற்கரணை சிற்றாலயம் இது. அப்போ உள்ள நற்கரணை இருக்கு இல்லையா? அர்ச்சிப்பு மேதகாயர் ஸ்டீஃபன் அந்தனி, தூத்துக்குடி மறை மாவட்டம், 21/9/2024. அடிக்கல் நாட்டியவர் அருத்தந்தை ஜே ஜான்சன் ராஜ், திருத்தல அதிபர் அண்ட் பங்கு தந்தை. சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு நற்கருணை சிற்றாலயம். அமைதியாக போய் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உள்ளே போய் சத்தம்லாம் போடாதீங்க. பாருங்கள், என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். பின்னாடி ஆண்டவர் அப்படி கையை 2 கைகளையும் ஏந்திய மாதிரி இருக்குது. நடுவில் நற்கரணை இருக்கிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் நேரில் பார்க்கும்போது இதோடு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதா கோவிலுக்கு வரும்பொழுது மறக்காமல் இதையும் பார்த்துருங்க. இது அந்த ஆலய வளாகத்தில் தான் இருக்குது. சரிங்களா? எவ்வளோ மரங்கள் பாருங்களேன். அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம்,
நல்ல குளிர்ச்சியான மரங்கள், நோய் தீர்க்கக்கூடிய மரங்கள், பனை மரம், இப்படி எல்லாமே அந்த ஆலய வளாகத்திற்குள் நம்மால் பார்க்க முடிந்தது நண்பர்களே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு கெபி இருந்தது பாருங்கள். அப்படி தங்கத்தேர் எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு, அந்த மாதிரி அப்படி ஜொலிச்சுது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? மாதா இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனோட வேலைப்பாடுகள் எல்லாமே தங்கம் முலாம் பூசிய மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைல்ஸ் ஒர்க்லாம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக அந்த கோல்டு டைல்ஸ் மாதிரி ஒட்டியிருந்தாங்க எல்லாம். எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு இந்த ஆலயத்திலிருந்து விடைபெற்றோம். நண்பர்களே, இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகிறதுக்கு தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்தோ அல்லது தூத்துக்குடியிலேருந்து உவரி செல்லக்கூடிய பேருந்திலோ நீங்கள் ஏறி போனால் போயிடலாம். சரிங்களா? தூத்துக்குடியிலேருந்து வர்றவங்க திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர்லேருந்து உவரி செல்லக்கூடிய பேருந்துக்கு மாறலாம். மாறி பெரியதாளை ஊரிலிருந்து நீங்கள் ஒரு ட்ரக்கரோ ஆட்டோவோ அதில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் போகலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.